ஹாய் மக்களே, இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், கொடமிளகா, கோஸ் எடுத்து அரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்க கோஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவுக்கு கேரட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ண பிறகு அதில் வெட்டி வச்சிருக்க பீன்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்க கேப்சிகம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாவது 1-2 வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ ஆட் பண்ணிடலாம். நாங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இல்லை ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இல்லை மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் தேவையான அளவுக்கு நமக்கு ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துட்டு நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வெஜிடபிள்ஸை வதக்கி எடுங்க. வதங்கி முக்காப்பதம் வதங்கி இல்லை சாதத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம கிளறி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். இது உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். இப்போ முட்டை உங்களுக்கு கெட்டு போயிடும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.